வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோயின்சைட் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட அனாட்டமி. கேண்டில் ஸ்டிக் எப்படி உருவாகுது, புல்லிஷ்னா என்ன பேரிஷ்னா என்ன, அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்கை தர்றேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம பேசிக்காக இந்த மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இருக்குது. ஒன்று நமக்கு இந்த பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கும். இப்போ நம்ம இதோட நெக்ஸ்ட் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கேண்டில்கள் ரெண்டு இல்லாட்டி இதுக்கு மேல சேர்றதுனால இது ஒரு பேட்டர்னா கிரியேட் ஆகும். நம்ம பேட்டர்ன் என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னுக்கு நடந்த விஷயம் திரும்ப அதே ரிப்பீட்டட் ஆகுது, இதைத்தான் நம்ம பேட்டர்ன் சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஒரு வடிவமும் இருக்கும் இந்த பேட்டர்னுக்கு. இந்த ட்ரேடிங்ல சொல்லுவாங்க ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்ட்டு. ஹிஸ்டரியில் என்ன நடந்துச்சோ, வரலாறுல என்ன நடந்துச்சோ அதுதான் எதிர்காலத்திலேயும் நடக்க போகுது. இப்போ இந்த நம்ம மார்க்கெட்ல எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பேட்டர்ன்கள் இதுக்கு முன்னாடி நடந்தனால ஃபியூச்சர்ல அதோட ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுனுச்சு, அதே விஷயம் தான் இந்த பேட்டர்ன் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகணும். இப்போ நம்ம ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேண்டில்ல சில பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும், அதே விஷயம் தான் இப்பயும் ஃபார்ம் ஆகுனா ஃபியூச்சர்ல இது நடக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ண கான்செப்ட் தான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இப்போ இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன்று புல்லிஷ் கேண்டில், இன்னொன்று பியரிஷ் கேண்டில். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் ஏன்னு பார்க்கணும், ஏன் இது அவசியம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒன்று பையர்ஸ் இருப்பாங்க இல்லைன்னா செல்லர்ஸ் இருப்பாங்க. இப்போ மார்க்கெட் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அதை நம்ம பார்க்கறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொருளோட விலை சடுதியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன இருக்கும், நிறைய பேர் பை பண்ணுறனால அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே அதோட ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னா அந்த இடத்துல நிறையா பேர் செல் பண்ணுறனால ப்ரைஸ் கம்மியாக போகுது. இதை நமக்கு விஷுவலாக காட்டக்கூடியது தான் இந்த கேண்டில் ஸ்டிக். இப்போ மார்க்கெட்டில் இந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. மார்க்கெட்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா புல்லிஷ் இந்த இடத்துல கண்ட்ரோலில் இருக்காங்க. இதே ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பியரிஷ் கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ செல்லர்ஸ் செல்லிங் ப்ரெஷர் காரணமாக மார்க்கெட் கீழே டம்ப் ஆகுது, இதுதான் விஷயம். இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் ஹேமர் கேண்டில் வரும். அதே மாதிரி புல்லிஷ் எங்கல்ஃபிங், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் அராமி, ட்ராகன் ஃப்ளை டோஜி, பியர்சிங் லைன், புல்லிஷ் மர்போசு, ட்விஷர் பாட்டம், bullish spinning top, rising 3 method, long leg doji, 3 white soldier, outside top, morning star, inside top, இந்த மாதிரி கேண்டல்ஸ் வரும். அதே நம்ம பியரிஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார், பியரிஷ் எங்கல்ஃபிங், ஹேங்கிங் மேன், டார்க் க்ளவுட் கவர், கிரேஸ்டன் டோஜி, பியரிஷ் அராமி, பியரிஷ் மர்போசு, ட்விஷர் டாப், பியரிஷ் ஸ்பின்னிங் டாப், 3 பிளாக் ரோஸ், பியரிஷ் லாங் லெக் டோஜி, falling 3 method, 3 inside down, evening star, 3 outside down, இந்த மாதிரி கேண்டில்கள் வரும். ரைட், இதுல ஹேமர் கேண்டில்ங்கிறது ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், புல்லிஷ் எங்கல்ஃபிங்கிறது ஒரு டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், மார்னிங் ஸ்டார்ங்கிறது 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், 3 outside down, 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதே மாதிரி இங்க ஷூட்டிங் ஸ்டார் பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்றது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், கிரேஸ்டன் டோஜி சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், பியரிஷ் எங்கல்ஃபிங் டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஈவினிங் ஸ்டார்னு சொல்றது ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இதுல நமக்கு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வர்றதை விட டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்தா அந்த இடத்துல பவர் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி புல்லிஷ் அராமி, புல்லிஷ் எங்கல்ஃப் இது வந்தா பவர் அதிகமா இருக்கும். இதை விட நமக்கு ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இந்த மார்னிங் ஸ்டார், 3 white soldier, 3 inside up, இந்த மாதிரி கேண்டில் வர்றப்ப இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பியரிஷ்லையும் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னான ஷூட்டிங் ஸ்டார் வர்றதை விட பியரிஷ் எங்கல்ஃபிங் வந்தால் அந்த இடத்துல அக்யூரசி அதிகமாக இருக்கும். இதை விட அதிகம்தான் இந்த ஈவினிங் ஸ்டார், 3 outside down, 3 inside down, இந்த கேண்டில் வர்றப்ப இதோட பவர் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸாக நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். டவுன் ட்ரெண்ட் இருக்கப்ப பாட்டம்ல நமக்கு இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்லாம் ஃபார்ம் ஆகும். ரீசன், இவ்வளோ தூரம் இருந்த செல்லர்ஸ் இதுக்கப்புறம் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க மார்க்கெட்டை. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகலாம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் இங்கே பாட்டமில் ஃபார்ம் ஆகும்.
இப்போ நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்கை மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் பார்ப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். இதை நம்ம வெளியீடான இடத்துல மட்டும்தான் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்க்குறதுக்கு. இப்போ நமக்கு சப்போர்ட்ல ஒரு ஹேமரோ இல்லாட்டி ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோ ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கு. இப்போ நமக்கு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது மேலே. அப்போ அப் ட்ரெண்ட் போறதுன்னா என்ன மீனிங்கா இருக்கும்? மார்க்கெட் நமக்கு கிரீன் கேண்டிலா வந்து இருக்கும். இந்த டைம் மார்க்கெட்ல பையர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வருது. இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல டாப்ல நமக்கு இந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்படி இல்லைன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார், ஹேங்கிங் மேன், பியரிஷ் எங்கல்ஃபிங் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறப்ப அப் ட்ரெண்டுக்கான மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகலாம். மார்க்கெட் இதுக்கப்புறம் டவுன் ஆகலாம். அப்படிங்கிறத மீன் பண்றது தான் இந்த பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். பேட்டர்ன்ஸ் பார்க்குறப்ப நம்ம ஒரு கீ ஜோன்ல பார்க்கணும். அப்புறம் கண்டிப்பா வால்யூம் பார்க்கணும். மார்க்கெட்ல இப்போ வால்யூம் அதிகமா இருக்கா இல்லாட்டி லோ வால்யூம் இருக்காங்கிறது. இதோட காம்பினேஷனா இஎம்ஏ, ஆர்எஸ்ஐ இதெல்லாம் யூஸ் பண்றப்ப இன்னும் அக்யூரசி அதிகமா இருக்கணும். இதுல இருந்து வர்ற ஃபால்ஸ் சிக்னலை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கறது கட்டாயம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லைவ் எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு விஷயத்தையும் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க இந்த கேண்டில் ஸ்டிக்கை பத்தி ஒரு புது விஷயம் லேர்ன் பண்ணிருப்பீங்க. இதை நீங்க சரியா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களை ஒரு ரெஸ்பான்சிபிளான ட்ரேடரா மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதோட நம்மளோட CoinTrade Academy யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த லைவா சார்ட்ல அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ப நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.